இதுதான் எங்களுடைய முதல் படம், இருக்கு ஆனால் இல்லை. ஸோ இங்கே வந்து பார்க்கும்போது நிறைய இளைஞர்கள் வந்து சாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சோம். அந்த வகையில் எங்களுடைய படத்தில் வந்து நிறைய புதியவர்கள் இருக்காங்க. டைரக்டர், மியூசிக் டைரக்டர், ஹீரோ, அப்புறம் ஒன் ஆஃப் த ஹீரோயின்ஸ் நிறைய பேர், அப்புறம் நவீன் கண்ணன் லிரிசிஸ்ட் அண்ட் பாடகி அனன்யா அப்படின்றவங்களும் புதியவர்கள். படம் வந்து ஒரு காமெடி த்ரில்லர், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்திருக்கு. எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணாங்க. ஸோ பார்க்குறவங்களும் என்ஜாய் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். தேங்க்யூ. நாங்கள் 4 பேர் சேர்ந்து, இல்லை ஏற்கனவே டிவியில் சொன்ன மாதிரி நாங்கள் 4 பேர் சேர்ந்து கோயத்துலேருந்து வந்து இந்த படம் பிளான் பண்ணி பண்ணோம். எனக்கு முதல்ல இந்த படம், என் படம் நிறையா, எனக்கு சினிமா மேலே லவ், படம் நிறையா பார்ப்பேன். ஈவினிங்கில் யூடியூப்பில் எல்லா படமும் எல்லாம் பார்ப்பேன். இந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு லாஸ்ட் டிசம்பர் 2012 டிசம்பரில் எனக்கு மனசில் தோன்றுச்சு. உடனே அவங்க என்னுடைய குடும்ப நண்பர், 20 வருஷமாக 25 வருஷம் பழக்கம் நாங்கள் கோவிட்டில், அவங்கள்ட்ட சொன்னேன். அவங்க ரொம்ப வெரி ஸ்மார்ட் லேடி. அவங்கள்ட்ட சொன்னோன்னா உடனே அவங்க உறவினர் தான் திரு கலைஞானி, திரு ஏகே வேலன் அவர்களுடைய பையன் கலைஞானி. அவங்கள உடனே அன்னைக்கே நான் சொன்ன அன்னைக்கு காலையில் சொன்னேன், ஈவினிங்குள்ளே கொஞ்சம் ஒரு 10% சர்வே பண்ணி கூப்பிட்டு எல்லாம் பண்ணோம். ரொம்ப நல்லா வந்திருக்கு படம் முடிச்சாச்சு. ஒரு 85-90% போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிச்சாச்சு. இன்னும் ஒரு 10% பாக்கி, வெயிட் பண்ணுறோம். சீக்கிரம் வந்துடும் படத்துக்கு. நான் பேசிக்காக வந்து திரைப்பட கல்லூரி மாணவன். இந்த படத்தை வந்து 4 குவைத்வால் தமிழர்கள் பண்ணோம் அப்படின்னு கேட்டோன்னே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு ப்ரொடியூசர்ஸ் இங்கே வந்து படம் எடுக்க ஆரம்பித்தோடனே அவங்கள அட்ரஸ் இல்லாமல் ஆக்கிறது தான் நம்மளுடைய பழக்கம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கக்கூடாது. இந்த நிறுவனம் வந்து தொடர்ந்து படங்களை செய்ய வேண்டும் அப்படிங்கிறத முதல் குறிக்கோள். அதற்கான வழிமுறையை தான் நான் முதல்ல பிளான் பண்ணோம். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னோடனே, சரி முற்றிலும் புதிய இயக்குநர்கள் வச்சு முதல்ல படம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முற்றிலும் புதிய இயக்குநர்கள் புதியவர்கள்கிட்டேருந்து கதை கேட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வந்து கதை சொன்னாங்க. 60 பேர்களுடைய கதைகளை வந்து 12 பேர்கள் வந்து அனலைஸ் பண்ணாங்க, எவாலுவேட் பண்ணி எடுத்தோம் அந்த கதைகளை. அந்த 12 பேர் கொண்ட குழுவில் பார்த்தீங்கன்னா திரைப்பட கல்லூரி ப்ரொஃபஸர்ஸ் இருந்தாங்க, பத்திரிகையாளர்கள் இருந்தாங்க, இன்றைக்கு படம் பார்க்கக்கூடிய இளைஞர்கள் இருந்தாங்க. இவங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கதை தான் அது. 60 பேரில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் எங்களுடைய சரவணன். இது குவைத் ப்ரொடியூசர்ஸ் வந்து எனக்கு பர்சனல் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நான் பல முறை அங்கே போய் நாடகம் போட்டிருக்கேன். அப்போ மீட் பண்ணவங்க தான் திரு செல்லதுரை, சத்யா எல்லாம். அவங்க வந்து தமிழ் மேலே ரொம்ப பற்றுள்ளவங்க. நிஜமாகவே நம்ம இங்கெல்லாம் இருக்கிறத விட தமிழ் மேலே ரொம்ப பற்றுள்ளவங்க. தமிழ் சினிமாவை நேசிக்கிறவங்க. அவங்க ரொம்ப பெரிய விஷயம் அது. ஸோ அதனால தான் அவங்க இந்த படம் எடுக்க வந்திருக்காங்க. அண்ட் சொன்ன மாதிரி இங்கே வந்த உடனே எல்லாரும் நீங்கள் 2 பேர் கை தட்டாங்க. வந்த உடனே அட்ரஸ் தெரியாமல் போயிடுவாங்கன்னு. ஆனால் நீங்கள் செல்லதுரையை பாருங்கள், இதுக்கு மேலே அவரை மொட்டை அடிக்க முடியாது. சேஃபாக அவர் அப்படி வந்துட்டார். அது மாதிரி பட் அவர் இங்கே வந்து சூஸ் பண்ணது பர்ஃபெக்ட் பர்சனை. பாரம்பரியமிக்க ஏகே வேலன் சாரோட பையனை சூஸ் பண்ணி, நான் வந்து ஏகே வேலன் சார் டைரக்ஷன்லேயே நடிச்சிருக்கேன். அப்போது அவர் புள்ள தான் அதை பார்த்துட்டு போகிறானே, அது கொஞ்சம் ஒல்லியாக ட்ரௌசர் போட்டு அலைவானே அந்த பையன். நான் பார்க்கும்போது ஃபுல் பேண்ட்டோட தாடியோடு வந்தார். அது எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சிருக்கிறது என்னன்னா, இந்த டைட்டில் இருக்கா ஆனால் இல்லைன்னா அவங்க கதைக்கு சொல்லுவாங்க. நான் பார்த்த வரைக்கும் இதில் என்ன இருக்குன்னா, சரக்கு இருக்கு, ஆனால் எடுக்கும் விதத்தில் படோடாபம் இல்லை. நல்ல கதையை எவ்வளவு செலவழிக்கணுமோ அவ்வளவு செலவழிச்சு எடுத்திருக்காங்க. ஒரு படம் எடுக்கணும்னா இப்போ வந்து ஒரு சின்ன தாட் வந்திருக்கு, ஒரு சாங் எடுக்கணும்னா அது கிட்டத்தட்ட 10 நாள் எடுத்தால் தான் அது சாங் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அதனால் அந்த காலத்தில் இளமை இது ஏதோ பாட்டெல்லாம் நான் வந்து 4 டேஸில் எடுத்த ஞாபகம் இருக்குது, அவ்வளோ பெரிய சாங் எல்லாம் கூட. ஸோ அந்த மாதிரி ஒரு யூனிட்டை நான் ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தேன். எதுக்கு செலவழிக்கணுமோ அதுக்கு பணம் இருக்குது, அனாவசியமான வேஸ்ட்டுக்கு பணம் இல்லை அப்படின்ட்டு அதான் இருக்குது, ஆனால் இல்லை அவங்க. இதுதான் என்னோட அறிமுக படம். ஸோ இந்த படத்தில் நான் ஒரு 4 பாட்டு எழுதியிருக்கேன். எல்லாமே டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ். சரவணன் வந்து என்கிட்ட கதை சொல்லும்போது கூட ஒரு சுச்சுவேஷனுக்கு ஃபுல் கதையும் சொல்லிவிட்டு இதில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரணுன்றதுக்கு ரொம்ப தெளிவாக சொன்னார். ஸோ அப்போவே எனக்கு நிறைய நம்பிக்கை இருந்தது. ஸோ பரவாயில்ல, நமக்கு ஒரு நல்ல ஓப்பனிங் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து நிறைய புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரொடியூசர்ஸ் அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க. நீங்கள் போனால் இப்போ கேட்குறதுனா உங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம் நடிக்கிறமோ இல்லை அதில் வந்து ஒரு பாட்டு எழுதுனா கூட நீங்கள் இதுக்கு முன்னாடி எவ்வளோ பண்ணிருக்கீங்கன்னு தான் கேட்குறாங்க. நீங்கள் கொடுங்க, நாங்கள் அதை பார்த்து எவ்வளோ நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு எடுக்கணுன்ற மாதிரி எங்கேயுமே கேட்குறதில்ல.
பட் இங்கே வந்துட்டு என்கிட்ட ஃபஸ்ட்டு ஷமீர் எனக்கு கொஞ்சம் முன்னாடியே பழக்கமாக இருந்தது. ஸோ அவர் வந்து இந்த பாட்டை எழுத முடியுமா அப்படின்னு கேட்டார். கொடுங்க எழுதி தரேன் அப்படின்னு. சரவணன் வந்து சுச்சுவேஷன் சொன்னார். ஒரு மிட் நைட்டில் சொன்னார் என்கிட்ட சுச்சுவேஷன். நான் வந்து அடுத்த நாள் எழுதி கொடுத்தேன் அந்த பாட்டை. பார்த்த உடனே ஒரு சில சேஞ்சஸாக சொன்னாங்க. பாட்டு ரொம்ப நல்லா வந்தது. ஸோ அதே மாதிரி பாட்டில் பார்த்தீங்கன்னா 2 ரொம்ப ஜாலியான சாங்ஸும் 2 மெலடிஸ், லவ் மெலடிஸ் இருக்குது. ஸோ எல்லா பாட்டுமே இது வரைக்கும் நல்லா ரிவ்யூஸாக வந்திருக்கு எல்லா பாட்டுக்குமே. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உண்மையை சொல்லப்போனால் வாடி வைரமுத்து, நம்ம கண்ணதாசன், நாமுத்துக்குமார், தாமரை இப்படி போன்ற பல பாடலர்ஸ் இருக்கிற இடத்துல உண்மையை சொல்லப்போனால் நான் ஒரு பாடல் மாணவனாக இந்த இடத்துல வந்திருக்கேன்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் என்னையை நானும் தரம் உயர்த்தி கொள்வேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதே மாதிரி இன்னும் பல புதுமுகங்கள் நிறைய எழுத்தாளர்கள் இருக்காங்க. இப்போ நான் பெரிய பெரிய எழுத்தாளர்களை பார்த்து வளர்ந்தேன்றதெல்லாம் சொல்ல முடியாது. எனக்கு சுற்றி இருக்க எழுத்தாளர்கள் சொல்லப்போனால் எனக்கு ஊக்கம் கொடுத்த உதயகுமார், இளங்கோ, ஐயப்ப மாதவன் இப்படிப்பட்ட வளர்கிற எழுத்தாளர்கள், முகநூல் நண்பர்கள் இவங்களை பார்த்து தான் நான் வந்து நிறைய கற்றுக்கிட்டேன். ஏன்னா நானே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணிருக்கேன்னு சொல்லணும். ஸோ அதே மாதிரி வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. படம் மிகப்பெரிய வெற்றி அடையும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. கண்டிப்பாக உங்கள் ஆதரவு எல்லாத்துக்கும் தேவை. மிக்க நன்றி. எல்லோருக்கும் வணக்கங்க. இந்த ஃபில்ம் வந்து ஆக்சுவலி நல்ல வெல் பிளான்டு, ஒரு ஆர்கனைஸ்டு டீம். டெஃபினெட்லி எனக்கு என்ன ஒரு லொக்கேஷனுக்கு 10 முறை எனக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அலைய வச்சாங்க. பெண்டை கட்டிட்டார் கலைஞாண்டி சார். ஸோ இப்படி தான் எடுக்கணும். டார்கெட் கொடுத்துட்டாங்க 20 மேட்சஸ் மாதிரி. 2 டேஸில் முடிச்சிடணும் சாங்கு. அதுக்கு மேலே நான் தரமாட்டேன் டைமு. சரி முடிச்சிட்டேன். செகண்ட் சாங் கார்கால மேகம் இருக்கு ஆனால் இல்லை 2 பாட்டுக்கு தான் நான் டான்ஸ் பண்ணியிருக்கேன். டான்ஸ் கோரியோகிராஃபி பண்ணியிருக்கேன். ரொம்ப 2 பாட்டும் நல்லா வந்திருக்கு. பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் நன்றி. திருத்தமாக செய்யப்படுகிற எந்த ஒரு விஷயமும் கலைன்னு சொல்லுவாங்க. நான் இந்த படத்தில் செட் ஒர்க் இருக்குன்னு ரொம்ப ஆசையாக வந்தேன். அப்போ உள்ளே வந்து பார்க்கும்போது எல்லாமே வந்து கலக பாடத்தில் என்ன படித்தோமோ அந்த சப்ஜெக்டை வச்சு தான் ஒர்க் பண்ண முடியுங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்தேன். படம் வந்து எல்லாமே இன்டீரியர் ஒர்க்கு தான் ரொம்ப அதிகமாக இருந்தது. அது முதல்ல வந்து இந்த சீனுக்கு என்ன வேணுமோ அதை வந்து டைரக்டர் கேட்பார். அதை ஸ்பாட்லேயே வரைய சொல்லுவார். அது எங்கேயோ வந்து கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து அங்கே வைக்கிறத விட நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அதை யூஸ் பண்ணுங்கள் அப்படிம்பாரு. அந்த விஷயங்களை வச்சு செஞ்சு கொடுத்ததான் இந்த படம். ஆண்டவர் எங்கள் அதிர்ஷ்டத்தை வச்சுருக்கான்னு சொல்ல முடியாது. ஏதோ அந்த வகையில் நானும் இதில் உழைச்சிருக்கேன். நன்றி, வணக்கம். வணக்கம்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க. நான் நன்றி சொல்லி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா தமிழ் ஒரு அழகான வார்த்தை இருக்குது. எழுத்தறிவித்தவன் இறைவன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கலைஞனுக்கு வாய்ப்பளிக்கிறவனும் இறைவன் தான். இந்த ஸ்டேஜ் இந்த எங்களுடைய கனவு இன்னைக்கு சாத்தியமாக இருக்குன்னா அது வரம் கிரியேஷன்ஸ் 4 பேர், அவங்களுடைய 4 நண்பர்கள் சேர்ந்தால் படம் பார்க்க போகலான்னு நினைப்போம். அவங்க படம் எடுக்கணும்னு நினச்சி வந்தது மிகப்பெரிய விஷயம். அதுக்கு அடுத்ததாக வந்து புதியவர்கள் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு அவங்க நினச்சாங்க. அது மிகப்பெரிய ரொம்ப நல்ல விஷயம். அதுக்கு பெரிய நன்றி யாருக்கு சொல்லணும்னா முக்கியமான பங்கு மீடியா. இன்னைக்கு நீங்கள் முக்கியமான அதில் ரோல் தான். ஏன்னா இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் டான்ஸாக இருக்கவங்கள நீங்கள் இவ்வளோ தூரம் ப்ரொபகண்டா பண்ணலைன்னா, இவ்வளோ சப்போர்ட் பண்ணலைன்னா எங்களுக்கு இந்த மேடைகள்லாம் சாத்தியமே இல்லை. இவ்வளோ பெரிய விஷயங்களை எங்களுக்கு நீங்கள் நம்பி இந்த ப்ராஜெக்டை கொடுக்குறாங்கன்னா அது மீடியா இந்த ரீசெண்ட் டைம்ஸில் புதியவர்களுக்கு நீங்கள் கொடுத்த திறமை உள்ளவர்களுக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவும் வாய்ப்பும் தான். அதை நாங்கள் கரெக்டாக எங்களுக்கு கிடைச்ச சான்ஸை நாங்கள் யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். அஸ் அ பார்ட் என்னுடைய ரோல் இதில் என்ன அப்படின்னா ஸ்கிரிப்ட் ரைட்டர் அண்ட் இணை இயக்கம் கோ-டைரக்டரும் பண்ணியிருக்கேன். இந்த வாய்ப்புக்கு நான் முதல்ல நன்றி சொல்ல வேண்டியது ஒரு ஸ்க்ரீன் தான். ஒரு பேனலிஸ்ட் டீமாக இருந்து எல்லாத்தையுமே ஸ்க்ரீனிங் பண்ணி தான் ஒவ்வொரு டெக்னீஷியன்ஸ் இதில் செலக்ட் பண்ணாங்க. எனக்கும் அப்படி தான் செலக்ட் பண்ணாங்க. ஒரு டயலாக் ஒரு பேப்பர் எழுதி கொடுத்து எந்த அளவுக்கு அது ஸ்டஃப் இருக்குன்னு ஒவ்வொரு ஸ்க்ரீன் பிளே வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் டெம்போ எந்த இடத்துலையும் மிஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக கடுமையான ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே எனக்கும் அந்த ப்ராப்பரான விஷயங்கள் நடந்தால் கூட இந்த வாய்ப்பு கிடைச்சது வந்து இயக்குனர் KM சரவணன் அவரால் தான். அவர் தான் என்னை முதல்ல அறிமுகப்படுத்தினார். அதுக்கு அடுத்து தான் நான் என்ன நிரூபிச்சு எனக்கு வாய்ப்பு கிடைச்சா கூட அந்த அறிமுகப்படுத்துகிற விஷயம் ரொம்ப முக்கியம். நண்பராக அவர் எனக்கு கொடுத்தது மிகப்பெரிய நான் செஞ்ச லக்குன்னு தான் நினைக்கிறேன். அதுக்கு நான் முதல்ல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அவருக்கு. இந்த கதையை கேட்டேன். ஒரு சேலஞ்சிங் கதை. ஸோ 95% இன்டோர், 5% அவுட்டோர்ஸ்ன்றது ஒரு கேமராமேனுக்கு சேலஞ்ச். சப்ஜெக்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு 5-6 கேரக்டர் ரிவால்வ் ஆகி வந்த கேரக்டர் ஒரு ஸ்டோரி. ஸோ எப்படி இவர் கூட சேர்ந்து இந்த கதையை சொல்ல முடியும் ஒரு ஒளிப்பதிவாளனா அப்படிங்கிற முயற்சியில் மட்டும்தான் நான் ஈடுபட்டேன். ஏதோ புதுசாக லைட் அங்கே வைக்கணும் அந்த மாதிரி எந்த எக்ஸ்பெரிமெண்டேஷன் இல்லாமல் ஒரு நேச்சுரல் ஃபோட்டோகிராஃபி எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிற முயற்சி இருந்துச்சு. அதை நான் வெற்றிகரமாக முடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். அதுக்கு எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லணும். இந்த நியூ ஆக்டர்ஸ் விவந்த், ஈதன் அண்ட் மனிஷா, ஆதவன் இவங்க எல்லாருமே இந்த ஃப்ரேம்கள் அப்படியே வருவாங்க. அவங்கள எப்படி கொண்டு வந்திருக்கிறன்ற முயற்சி, என்ன மாதிரி லென்ஸ், எந்த மாதிரி மூமெண்ட்ஸ் இப்படிங்கிற முயற்சிகள் தான் கேமராமேனாக நான் பண்ணியிருக்கிறேன். அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கிறேன் நம்புகிறேன். அதை டைரக்டர் சரவணன் தான் சொல்லணும். அவருடைய ஸ்டோரி கூட சேர்ந்து பயணம் செய்த ஒரே ஒரு முயற்சி தான் இது. நீங்கள் பார்ப்பீங்க படமாக வந்ததுக்கப்புறம். எனக்கு வாய்ப்பளித்த என் நண்பனுக்கும்
கலைஞருக்கும் இந்த ப்ரொடியூசர்ஸ் அப்புறம் இந்த டீம் பேச வாய்ப்பளித்தவங்க எல்லாருக்குமே நன்றி. வணக்கம். இருக்கா ஆனால் இல்லை என்னோட முதல் படம். இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டைரக்டருக்கு நன்றி. இதுக்கு முன்னாடி நான் நிறைய ஆட்ஸ் பண்ணியிருக்கேன், ஆனால் படத்தில் நடிக்கிறதே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் நம்ம டைரக்டர் சரவணன் சார் வந்து என்ன சொல்கிற, ஒரு ஃபஸ்ட்டு படத்தில் எப்படி ஒரு ஃபஸ்ட்டு டே அந்த ஷூட்டிங் அப்போ ஒரு நர்வஸ்னஸ் இருக்கும், ஆனால் எதுவுமே அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இல்லாமல் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு எப்படி டயலாக் டெலிவரி எல்லாமே எக்ஸ்பிரஷனில் எல்லாம் ஹெல்ப் பண்ணது நம்ம டைரக்டர். த ஹோல் டீம் ஆஃப் இருக்க அண்ணா இல்லை வந்து இட் வாஸ் ஸோ மச் ஃபன் ஒர்க்கிங் வித் தெம். என்னோட கோஸ்டார்ஸ் பார்த்தீங்கன்னா விவந்த் அண்ட் ஈடன். விவந்த் வந்து ஏற்கனவே நான் ஆட்ஸ் அவரோட பண்ணியிருக்கேன், ஒரு 5 வருஷம் அம்மா ஃப்ரெண்டு. அண்ட் ஈடன் இந்த படத்தில் தான் மீட் பண்ணோம். ஆனால் எப்படின்னா 2 பேரும் சிஸ்டர்ஸ் மாதிரி இருக்குன்னு நினைப்பீங்க. யூஸ்வலி அந்த படத்துல 2 ஹீரோயினும் ஒருத்தர் அந்த பக்கம் இருப்பாங்க, ஆனால் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 பேர் எப்போவுமே கூடவே இருப்போம். அண்ட் we had lot of fun. அண்ட் இந்த படத்தில் என்னை அவ்வளோ அழகாக காமிச்சது கேசி சாருக்கு நான் நன்றி சொல்லியே ஆகணும். என்னாலே நம்ப முடியல அது நான் அவ்வளோ அழகாக இருக்கேனான்ட்டு. அண்ட் இருக்கு ஆனால் இல்லை, அதுதான். ஸோ அண்ட் ஆதவன் அகெயின் ஆதவனோடையும் ஷூட்டிங் ஃபர்ஸ்ட் டைம் ஆதவனை மீட் பண்ண செட்டில். ஸோ இட் வாஸ் ஃபன் ஒர்க்கிங் வித் ஹிம். அண்ட் வைஜி சாரோடையும் ஆக்சுவலி சீன் இல்லை, ஆனால் ஐ எம் லைக் ரியலி வெயிட்டிங் டு see the movie and I wish I could work with him. அடுத்த படத்தில் கண்டிப்பாக சார் ஐ will definitely. அண்ட் நம்ம அண்ட் இந்த படத்தில் வந்து பாட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கூல் ஜெயன் சார் ரொம்பவே கூல். ஆக்சுவலி எனக்கு டான்ஸ் அவ்வளோவா தெரியாது, ஆனால் நம்ம கூல் ஜெயன் சார் என்னை நல்லாவே டான்ஸ் பண்ண வச்சார். அண்ட் இன்ஃபேக்ட் ஹீ இஸ் லைக் ரியலி கூல். ஸோ தேங்க்யூ கூல் ஜெயன் சார். அண்ட் வேறு யாரையும் விட்டுட்டேன்னா டேரக்டர் சொல்லிட்டேன். ஓகே, தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ். உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக தேவை, ஏன்னா இது என்னோடய ஃபர்ஸ்ட் படம். அண்ட் கண்டிப்பாக இந்த படம் வந்து எனக்கு ஏன் ரொம்ப பிடிச்சிருக்குன்னா இதில் ரொமான்ஸ் இருக்குது, காமெடி இருக்குது, த்ரில்லர் இருக்குது. ஸோ ஆக மொத்தம் ஃபேமிலியோடு உட்காந்து என்ஜாய் பண்ணுற படம். ஸோ கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் இருந்தால் இதை வெற்றி கண்டிப்பாக இருக்கும். தேங்க்யூ, நன்றி. இருக்குது ஆனால் இல்லை, இதில் எங்களோட ஹார்ட் ஒர்க் இருக்குது, இதில் எங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது, எங்களோட ஃப்யூச்சர் இருக்குது. எங்ககிட்ட பயம் சுத்தமாக இல்லை, பிகாஸ் we are quite confident about the result of this movie. And with all your support, நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணேன்னா I'm sure இப்போ எல்லாம் publicity is what actually brings the crowd to the theatre. Please help us to reach maximum audience so that we'll get maximum audience in the theatre. Saravanan sir, he is really a sweetheart. This I was said even in the audio launch. He is really cool-headed. ஒவ்வொரு சீனிலும் சீன் ஹீஸ் ஸோ மச் இன்டு த மூவி. ஒரு சீனில் எப்படி உட்காரணும், எங்கே லுக்கு போனோம், அந்த அளவுக்கு டீட்டெயிலாக ஹீஸ் இன்டு த மூவி. அண்ட் ஹி ஹஸ் டேக்கன் இஸ் மேக்ஸிமம் எஃபோர்ட் ஃபார் திஸ் மூவி. ஐ எம் ஷுர் சார் யூ வில் பி சக்சீடட் வித் திஸ் மூவி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபார்மோஸ்ட் நான் என்னை பற்றி சொல்லணும். என் பேர் விவந்த். அதாவது சினிமாவில் ஹீரோவாக உள்ளே வந்து அறிமுகப்படுத்திக்கிட்டு தன்னை தக்க வச்சுக்கிறதுக்கு நிறைய பேர் போராடிட்டு இருக்காங்க. ஆனால் நான்லாம் சினிமாவுக்கு உள்ளே வரத்துக்கே ரொம்ப போராடியிருக்கேன், கொஞ்சம் நஞ்சம் இல்லை. என் கூட ட்ராவல் பண்ணவங்களுக்கு நல்லா தெரியும். கிட்டத்தட்ட அது வருஷத்தை சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா வெரி பிக் ஜேர்னி. சும்மா ஜஸ்ட் லைக் தட் ஏதோ நேற்று சினிமாவுக்கு வந்தோம் இன்னைக்கு சினிமாவில் நடிக்கிறோன்னு இல்லை. ஏன்னா இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ரொம்ப பெரிய போராட்டம் இருந்தது. எந்த பேக்கப்பும் இல்லை, எந்த பேக்ரவுண்டும் இல்லை, பணம் இல்லை, சப்போர்ட் இல்லை, வாழ்க்கையில் எதுவுமே இல்லை. ஆனால் நடிக்கணுன்ற ஆசை மட்டும் நிறையா இருந்தது. எப்படியாவது ஹீரோ ஆகணுன்ற கனவு இருந்தது. ஏன்னா இங்கே நான் நடிக்கலை. ஏன்னா இட்ஸ் நாட் ஸோ ஈஸி ஃபார் எனி பர்சன் டு கெட் இன் டு திஸ் சினிமா இண்டஸ்ட்ரி வித்தவுட் எனி சப்போர்ட். தேங்க்யூ ஸோ மச். இந்த இருக்கு ஆனா இல்லை இந்த படத்தில் வந்து 4 தமிழர்கள் குவைத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் 4 தமிழர்கள் சேர்ந்து இந்த படத்தை தயாரிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு படம் இருக்குது, இந்த மாதிரி ஒரு படத்தில் ஒரு கேரக்டர் இருக்குது அப்படிங்கிறத எங்கிட்ட ஒரு நாள் கூப்பிட்டு இயக்குனர் கதை சொன்னார். நான் கேட்டுட்டு சரி சார் நீங்கள் சொன்ன மாதிரியே செஞ்சிடலாம், நல்லா ஒர்க் பண்ணலாம் சார், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஆனால் இந்த படத்தில் இப்போ தான் எனக்கு தெரியுது இயக்குனர் ஒரு 60 பேரில் ஒருத்தர்,
ஹீரோவுக்கு வந்து ஒரு ஆடிஷன் வச்சுருக்காங்க, ஹீரோயினுக்கு ஆடிஷன் வச்சுருக்காங்க. ஸோ நான் ஏதோ என்னை கூப்பிட்டுட்டு பரவாயில்ல அப்படியே கூப்பிட்டான்னு சொல்லிட்டாங்க போல இருக்கு அப்படின்னு நினச்சிருந்தேன். எனக்கு முன்னாடி ஒரு 50-60 பேர் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. இருந்தாலும் இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா வந்து விவந்த் சொன்ன மாதிரி சினிமாவுக்குள்ளே வரணுங்கிறது தான் என்னோடய ஆசையாக இருந்தது. ரேடியோ மிஸ்ட்ரியில் ஜாக்கியாக இருந்தேன், ரேடியோ ஜாக்கியாக இருந்தேன். அதுக்கப்புறம் சன் டிவியில் ஒர்க் பண்ணியிருந்தேன். ஆதித்யா டிவியில் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ டெலிவிஷனில் வந்திருக்கேன். இருந்தாலும் சினிமாவுக்கு வரணும்னு ஆசைப்பட்டேன். ஒரு இயக்குனராக வரணும்னு தான் என்னோடய ஆசை இருந்தது. ஒரு உதவி இயக்குனரெல்லாம் நிறைய பேர்ட்டு கேட்டு பார்த்தேன். இயக்குனர் தரணி மட்டும் எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தாரு. பட் அது கொஞ்ச நாளில் அவரும் வந்து அதுக்கப்புறம் படம் பண்ணுறதுக்கு காலதாமதமானதுனால அங்கேருந்து விலகி 3 அப்படிங்கிற படத்தில் உதவி இயக்குனராக வேலை செஞ்சேன். நடிகர் தனுஷ் அந்த வாய்ப்பை கொடுத்தாரு. சரி, அப்படியே இயக்குனராக வரதுக்கு ஏதாவது படம் கதை சொல்லலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த கொஞ்சம் நடிகை பாசனம் வந்ததுக்கு பிறகு வந்து நீங்கள் நடிக்க வந்துருங்க, நீங்கள் ஒன்றும் டைரக்ட் பண்ண வேணான்ட்டாங்க. அப்புறம் சரின்னு இவர் கூப்பிட்ட உடனே இந்த கேரக்டர்லாம் சொன்னார், நடிக்கிறேன் அப்படின்னு. ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு அளித்ததற்கு. அதிகபட்சமாக பேய்த்தனமாக இருக்குது. ஆமாம், அப்புறம் ஹீரோயின் பேசுகிறப்ப சொன்னாங்க எல்லா படத்துலையும் 2 ஹீரோயின் இந்த பக்கம் அந்த பக்கம் இருப்பாங்க அப்படின்ட்டு. இங்கே கூட இந்த பக்கம் அந்த பக்கம் தான் இருக்காங்க. ஆனால் ஹீரோவுக்கு அந்த பக்கம் அந்த மாதிரி தான் இருந்தாங்களா படத்துலையும்? இல்லை சார், அதாவது இந்த ஃப்ரேம் வந்து இவ்வளோ தான் இருக்குது. ஆக்சுவலி கொஞ்சம் இந்த ஒயிட் ரேஞ்சஸ் எடுத்தானே பார்த்தா எல்லாரும் இருப்போம். அப்புறம் ஆதவன் ஆதவன்கிட்ட ஒரு கேள்வி. ஆதவன் கதை கேட்டதுக்கு அப்புறம் தான் இந்த படத்தில் நடிக்க ஒத்துக்கிட்டேன்னு சொன்னாரு. ஸோ கதை கேட்கும் அளவுக்கு வளர்ந்த ஆதவனுக்கு வாழ்த்துக்கள். கொஞ்சம் நடிகை பாசுன்னு சொல்லிட்டு நீங்க நடிகர் ஆகிட்டீங்க. சரி, கொஞ்சம் நடிச்சிருக்கலாம்ல. ஏங்க, அதாவது கொஞ்சம் நடிகை பாஸ் ஆனது காரணம் என்னன்னா, அசிஸ்டன்ட் டாக்டர் இருக்கும்போது நான் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் பார்த்து நம்ம கதை சொல்லி நடிக்க வைக்கலாம்னு ஆசைப்பட்டேன். இதான் யாரும் வாய்ப்பு கொடுக்கல இல்லையா? இது அந்த வாய்ப்பு கிடைக்காதனால என்ன பண்ணிட்டேன், மக்கள்கிட்ட போய் இல்லை நீங்கள் வாங்க நீங்கள் நடிங்க அப்படின்ட்டேன். நமக்கு அதானே தெரியும், சினிமாவுக்கு தெரிஞ்சவங்க அதே தான் தொழில். சரி நீங்கள் நடிங்க அப்படின்னா அது நல்லா எல்லாரும் பார்த்து ரசிக்கிற மாதிரி இருந்தது. இந்த படத்தில் நடிக்க வச்சிருக்கிறார் சரவணன் சார், நடிக்க வச்சிருக்கிறார். எந்த சீன்லயாவது நடிகண்டா அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா? இல்லை, இந்த படத்தில் யாருமே நடிக்கலை. எல்லாருமே வந்து அப்படி சொல்ல வரல. அப்படி சொன்னா தப்பா இருக்கும். இல்லை, அவங்களுடைய இயல்பு என்னவோ அவங்க பண்ணியிருக்காங்க. இல்லை, ஆதவன்லாம் வந்து நான் வந்து நடிக்காதீங்க. இல்லை நாங்கள் 2 பேரும் வாழ்ந்துருக்கோம்னு சொன்னால் பிரச்சனை கிடையாது. ஹீரோ வாழ்ந்துருக்கோம்னு சொன்னால் அது கொஞ்சம் பிரச்சனை. இல்லை சொல்லுங்க, நாங்கள் வாழ விட்டுருக்கோம். பேய் இருக்கு, ஆனா பயம் இல்லை. 2 ஹீரோயின் இருக்காங்க, யாருக்கு ஹீரோ மேல காதல் இருக்கு, யாருக்கு இல்ல? உங்களுக்கு இந்த 2 ஹீரோயின் மேலேயே கண் இருக்குன்னு தெரியுது. அதேதான் கேள்வி, திருப்பி 2 ஹீரோயின் இருக்காங்க, 2 ஹீரோயின் சொல்லிடுங்க. இந்த வழியில தான் நானும். இல்ல சார், நான் கேட்டாலும் கொடுக்குற நிலைமையில் அவர் இல்லை. ஏன்னா கதாநாயகன் கேட்டே கொடுக்கல. இதில் வந்து டூயட் அப்படிங்கிற மாதிரி இல்லை. ஆக்சுவலி எல்லாமே வந்து ஒரு மாண்டேஜ் சாங்ஸ் தான் இருக்கும். பட் டைட்டில் சாங் வந்து அதுவும் சோலோ டான்ஸ் தான் அவருக்கு. ஷூர், அதாவது இது ஒரு நல்ல கேள்வி. அப்படி சொல்லிதான் சார் திரைப்படத்தில் எடுத்து இல்ல அப்படி சொல்லிதான் வந்து படத்துல கூப்பிட்டுருந்தாரு. ஸோ எனக்கு வந்து ஒரு ட்ராக்கா எதுவும் கிடையாது சார் இந்த படத்துல. அது தனியா எதுவும் ட்ராக்லாம் இல்ல. சாதாரணமா நானும் வந்து விவந்த் ஹீரோ வந்து நண்பர்களா வரோம். இந்த கதையோட 2 பேரும் டிராவல் ஆகிறோம். ஏன்னா இந்த கதையில கதாபாத்திரம் டிராவல் ஆகுதுன்னு பார்த்தா நானும் அவர் தான் மெயினா அப்படியே அந்த கதையை எங்கெங்க தேடி போறது விஷயங்கள் தான். அதனால எங்களுக்கு அந்த மாதிரி தனி ட்ராக்னு எதுவும் கொடுக்கல. ஒய்எம் சார் வந்து வெல் எக்ஸ்பீரியன்ஸ், வெல் நாலேஜ் பர்சன். ஆக்சுவலி அவர் வந்து அவர் சொல்லுவார், எனக்கு வந்து இந்த மெலோ ட்ராமானா ரொம்ப பிடிக்கும்ப்பா, இந்த காலத்தில் யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னார். இல்லை சார், இந்த படம் அப்படி தான் சார் அப்படின்னு சொல்லும்போது அந்த கதை சொன்னோன்னா ரொம்ப பிடிச்சிருந்து சார் அவருக்கு. பெரிய சப்போர்ட்னா எனக்கு இந்த மேடை இந்த மூமெண்ட்டில் இங்கே நாங்கள் உட்காந்து நின்றுருக்கோன்னா அதுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்டே அவர் தான். ஜோஜி மன்சன் சார் சொல்லி தான்
நிகில் சார் வந்து எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் ஆனார். நிகில் சார் வந்தனால தான் நீங்களாம் இன்றைக்கி இங்கே வந்திருக்கீங்க. ஸோ ஃபஸ்ட் தேங்க்ஸ் அவருக்கு. அதுக்கு அடுத்து பெரிய தேங்க்ஸ் நிகில் சாருக்கு.